ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையோட தலைப்பு பார்த்திங்கன்னா அந்தப்புரம். ஒரு மாய கண்ணாடியின் பின்னால் கௌரி மீட்கப்பட்ட அந்த இரவு அந்த வீடே ஒரு மயான அமைதியில் இருந்தது. போலீசார் மாதவனை விலங்கிட்டு அழைத்துச் சென்றபோது அவன் முகத்தில் துளியும் வருத்தமோ அல்லது பயமோ இல்லை. மாறாக கௌரியை பார்த்து, நீ அந்த அறைக்குள் இருந்ததாலாவது என்னோடு இருந்திருப்பாய், இப்போது என்னை விட்டு பிரிந்து விட்டார்களே என்று வெறித்தனமாக சிரித்தான். மாதவனின் இந்த விபரீத மனநிலை அங்கிருந்த அனுபவம் வாய்ந்த போலீசாரையே ஒரு நிமிடம் நடுங்கச் செய்தது. புலனாய்வில் மற்றொரு திடுக்கிடும் உண்மையும் வெளிவந்தது. மாதவன் அந்த இரகசிய அறையை ஒரு சில நாட்களில் கட்டவில்லை. கடந்த 2 ஆண்டுகளாகவே கௌரிக்கு தெரியாமல் வீட்டை புதுப்பிப்பதாக கூறி சிறுக சிறுக அந்த அறையை உருவாக்கி வந்திருக்கிறான். கௌரி எப்போது யாரிடம் பேசினாலும் அந்த பேச்சுக்களை திருட்டுத்தனமாக பதிவு செய்து இரவில் அவள் தூங்கிய பிறகு அதை மீண்டும் மீண்டும் கேட்டு தனது சந்தேகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறான். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கௌரிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. பல நாட்கள் இருட்டிலேயே அடைக்கப்பட்டிருந்ததால் அவளது கண்கள் வெளிச்சத்தை பார்க்க மிகவும் சிரமப்பட்டன. அவளது உடல்நிலை தேறினாலும் மனதளவில் அவள் அடைந்த பாதிப்பு ஈடு செய்ய முடியாதது. தன்னை இவ்வளவு காலம் நேசித்ததாக காட்டிய கணவன் இவ்வளவு பெரிய வஞ்சகத்தை மனதிற்குள் வைத்திருந்தான் என்பதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்தபோது மாதவன் தரப்பு வக்கீல் அவனுக்கு மனநலம் சரியில்லை என்று வாதிட முயன்றார். ஆனால் அவன் எவ்வளவு திட்டமிட்டு சஞ்சயை கொலை செய்தான் என்பதையும் கௌரிக்கை சிறை வைத்த விதம் எவ்வளவு நுணுக்கமானது என்பதையும் ஆதாரங்களுடன் நிரூபித்தார் மணிமாறன். இது மனநோய் அல்ல, இது ஒரு தனி மனிதனின் அதீத ஆதிக்கம் மற்றும் அதிகார போக்கு என்று நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த கிராமத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன. கணவன் மனைவி உறவுக்குள் இருக்கும் சுதந்திரம் மற்றும் நம்பிக்கையை பற்றி மக்கள் பேசத் தொடங்கினர். அன்பின் பெயரால் ஒருவரை சிறை வைப்பது காதல் அல்ல, அது ஒரு பெருங்குற்றம் என்பதை இந்த வழக்கு உலகிற்கு உரக்கச் சொன்னது. கௌரி மெல்ல மெல்ல அந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்டு வரத் தொடங்கினாள். தனியாக வாழ்வதை தீர்மானித்த அவள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவும் ஒரு தொண்டு நிறுவனத்தை தொடங்கினாள். மாதவன் சிறைச்சாலையின் இருட்டு அறையில் தனது வாழ்நாளை கழிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான். அவன் யாருக்காக அந்த இருட்டு அறையை உருவாக்கினானோ அதே இருட்டு இப்போது அவனது வாழ்க்கையையே விழுங்கிவிட்டது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா ஸ்டோரியையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம சேனலில் போடுற கதைகளில் எந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள சந்தேகம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிருச்சு. அந்த பொண்ணை அவன் இருட்டில் வைக்கணும்னு நினச்சான், கடைசியில் அவனே இப்போ இருட்டில் உட்காந்துருக்க மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி, நாளைக்கு வேறு ஒரு உண்மை சம்பவத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.